நம்ம வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் எல்லா இடத்துலையும் ஹார்ட் ஒர்க் மட்டும் ஜெயிக்காது. சில நேரம் சுச்சுவேஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, யார் டிசிஷன் எடுக்கிறாங்க, அதை பொறுத்து தான் ரிசல்ட் இருக்கும். அந்த ரியாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு புக்கு தான் தி 48 லா ஆஃப் பவர். இந்த புக்கை எழுதினவர் ராபர்ட் கிரேன். இந்த புக்கு எதை பற்றி அப்படின்னா, பவர் எப்படி ஒர்க் ஆகுது, பீப்புள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஹிஸ்ட்ரியில் நடந்த எல்லா ரியல் இன்சிடெண்ட்டையும் வச்சு இந்த 48 பவர் ஆஃப் லாஸ் அப்படின்ற புக்கை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காரு ராபர்ட் கிரேன். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த புக்கு யூஎஸ் ஜெயிலில் பேன் பண்ணப்பட்ட ஒரு புக்கு. பிகாஸ் இந்த புக்கில் பவர், மேனிப்புலேஷன், செட்யூஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மிஸ்யூஸ் இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. இதனால தான் இந்த புக்கு யூஎஸ் ஜெயிலில் பேன் பண்ணப்பட்ட புக்காக இருக்குது. தென் ஸ்கூல்ஸ், லைப்ரரிஸ் கூட இந்த புக்குக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 48 லாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க ஒவ்வொரு லாவும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்தாலும் வாழ்க்கையோட யதார்த்தமே இதுதான் அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஏற்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம இந்த 48 லாவில் இருக்க ஒவ்வொரு லாவும் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல, இதை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல. ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. தென் இந்த லா உங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே. இப்போது 48 லா ஆஃப் பவரில் இருக்க ஃபஸ்ட்டு லா பற்றி பார்க்கலாம். லா 1, நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர். உன் மேலாளரை உன்னை விட சிறியவராக உணர வைக்காதே. இந்த சிம்பிள் லா சொல்ல வர்றது ஒரு சிம்பிளான விஷயந்தாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்டு இப்போ வரைக்கும் நமக்கு மேலே இருக்கிறவங்கள, குறிப்பாக உங்கள் பாஸ், சீனியர், டீச்சர், மேனேஜர், இந்த மாதிரி பவர் பொசிஷனில் இருக்கிறவங்கள நம்மளோட டேலண்ட், நாலேஜ், கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்கள இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கவே கூடாது. நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ ஸ்கில்லை ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கலாம், பிஸ்னஸை பற்றின நல்ல ஐடியாஸும் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் அதை எப்படி ஷோ பண்ணுறோம் அப்படின்றதான் இங்கே முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆஃபீஸ் மீட்டிங்கில் பாஸ் பேசும்பொழுது நடுவில் பேசி உங்கள் பாஸை ஓவர் கம் பண்ணுறது, ஆக்சுவலி சார் அப்படின்னு சொல்லி அவர் பேச வர பாயிண்ட்டை கட் பண்ணுறது, இல்லைன்னா எல்லாருக்கும் முன்னாடியும் நீ ஹீரோ போல் ஷோ அப் ஆகிறது, இது எல்லாமே அந்த மூமெண்ட்டில் உனக்கு கான்ஃபிடென்ட் ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் உன்னோட பாஸ் மைண்டில் இவன் எனக்கு டேஞ்சராக இருப்பானோ, இவன் நம்ம பக்கத்தில் வச்சுக்க கூடாதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்கள் உங்கள் பாஸ் மைண்டில் ஏற்படுத்திடுவீங்க உங்களுக்கு தெரியாமே. பாஸ் வெளியில் ஸ்மைல் பண்ணுவார், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ரிஷியேஷன்ஸ் கூட கொடுப்பாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு ஃபியர் ஸ்டார்ட் ஆகிடும். இவனை இப்படியே வளர விட்டால் நாளைக்கு என் பொசிஷனுக்கு டேஞ்சர் ஆகுமோ, எல்லோரும் இவனை தான் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்ற ஃபியர் கண்டிப்பாக வரும். அந்த ஃபியர் தான் உனக்கு தெரியாமல் ஸ்லோ பாய்சன் மாதிரி உனக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும். இந்த ஃபியரோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சொல்கிறேன் கேள். கரெக்ட் டைமில் உனக்கு வர ப்ரொமோஷன்ஸ் டிலே ஆகும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்காது, உங்களை எப்போவும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் உங்களை பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும், இம்பார்ட்டன்ஸ் மீட்டிங்கில் உன்னை ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஆஃபீஸ் டிஸ்கஷனில் உனக்கு கால் வராமல் கூட போகலாம். இன்னும் சொல்ல போனால் அப்படியே சைலண்ட்டாக உன்னை சைட் லைன் பண்ணிவிடுவாங்க. இங்கே ப்ராப்ளம் உன்னோட டேலண்ட் இல்லை, உன்னோட டைமிங் அண்ட் ஆட்டிடியூட் தான். இந்த லா உங்களோட டேலண்ட்டை ஹைட் பண்ண சொல்லலை, அடிமையாகவும் இருக்க சொல்லலை. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லட்டுமா, நீங்கள் அவங்களுக்கு ஜாலரை அடிக்க சொல்லலை. இந்த லா உங்களுக்கு சொல்ல வர்றது, நீங்கள் ஸ்மார்ட்டாக நடக்கணும், அதாவது உங்கள் பாஸு ஷைன் ஆகட்டும், பாஸை செக்யூராக ஃபீல் பண்ண வைங்க. நீங்கள் இல்லாமல் இது நடந்திருக்காது, உங்களோட கைட்லைன்ஸ்னால தான் இது ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுது அப்படின்னு ஓப்பனாக ஜென்யூனாக அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க. இப்படி நீ கொடுக்கும்போது பாஸ் உனக்கு சப்போர்ட்டாக மாறுவார், உனக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ரீடம் கண்டிப்பாக கொடுப்பாரு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு ஏற்படுத்தியும் கொடுப்பாரு.
பிகாஸ் பவர் பொசிஷனில் இருக்கிற ஒருத்தரோட ஷேடோவில் இருந்து க்ரோ ஆனால் ஃப்யூச்சரில் நீயே ஒரு பிரைட்டான ஸ்பாட்லைட்டாக வர முடியும். இங்கே பாரு, லைஃப்பில் ரொம்ப சத்தம் போட்டு ஷைன் ஆகவன் ரொம்ப நாள் மேலே இருக்க மாட்டான். சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஈகோவை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரைட் டைமில் மூவ் பண்ணுறவன் தான் வாழ்க்கையில் ரொம்ப உயரத்துக்கு மேலே போகிறாங்க. அதாவது சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணு, ஈகோவை கண்ட்ரோல் பண்ணு, ரைட் டைமுக்கு மூவ் பண்ணுறவன் தான் சிறப்பான தரமான சம்பவத்தை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு சைலண்ட்டாக போயிடுவான். ஃபைனலாக இந்த லா சொல்ல வர்றது இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். சில நேரம் வாழ்க்கையில் நம்ம மேலே போகணும் அப்படின்னா நம்ம புத்திசாலித்தனத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஈகோவை அடக்கி பவர் டைனமிக்ஸை புரிஞ்சிக்கிட்டு நடக்க தெரிஞ்சாலே போதும். முடிவாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன்னோட திறமையை பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் எவ்வளவு வேணால் மேலே போகலாம். ஆனால் ஈகோவை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அதே உயரத்தில் நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியும். காய்ஸ், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல தான் இதில் இருக்க ஒவ்வொரு லாவும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையோட யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, புரியும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு லா 2ல் கண்டினியூ பண்ணுறேன். நன்றி, மிக்க மகிழ்ச்சி, வணக்கம்.